ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு எந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் பையிங்கு அண்ட் செல்லிங்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஏதாச்சும் ஒரு மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணுவோம். இப்போ நம்ம முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ் பற்றி அதனுடைய அடுத்த நாள் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ப்ரீவியஸ் 2 டே, அதாவது 25 and 29 இந்த 2 டேஸ்னுடைய மூமெண்ட்ஸை வச்சு அடுத்தது ஜனவரி 30 அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே போகலாம், நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. அதாவது இது ப்ரீவியஸ், அதாவது 25th and 29 இதனுடைய 2 டேனுடைய சார்ட். இது அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு, அதாவது வரக்கூடிய நாட்கள் இது டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருமா, அதாவது ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் தாங்க, 45,650 ஒரு பாயிண்ட்ஸு. கீழே அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் தான் பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட்ஸ், அதாவது ரவுண்டாக பார்த்திங்க அப்படின்னா 45,000 ஒரு பாயிண்ட்ஸ். இது ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு, அதாவது ஜனவரி 30 அதுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இது ரெண்டுமே. இப்போ மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் 250 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 650 வரைக்கும் ஹை போயிருக்கு. போயிட்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா லோ திரும்ப க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45,490 45,480 இந்த ரேஞ்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ், பிரேக் அவுட் ஈவன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் தான். இந்த 650க்கு மேலே மார்க்கெட் போனது அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப 45,650க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே இருக்குது. இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணாமல் மேலேயே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 4600 வரைக்கும் போகும், 46,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 45 ரேஞ்ச் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம செல்லிங் சைடு எப்படி எந்த பக்கம் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 45ஐ பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 45ஐ பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் திரும்ப அப்சைட் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனது அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 46,100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட்டர்ன் நாளைக்கு அப்படி சப்போஸ் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் உடச்சிது அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ட்ரேடும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ்க்கு மேலே பையு, இந்த லெவல்ஸுக்கு கீழே செல்லிங்கு. சப்போர்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன். இது பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.